கடன் வாங்குறவன் ராஜாவாக தோன்றலாம். ஆனால் திருப்பி செலுத்த முடியாத நாளில் அவன் மனசுக்குள்ள ஒரு கைதி. உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கெடுக்கும் ஒன்று இருந்தால் அது எதிரி இல்லை, அது கடன். அதனால தான் இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய அரசியல் தந்திர நிபுணர் சாணக்யா ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். கடன் என்பது மனிதனை அடிமையாக்கும் அமைதியான சங்கிலி. இன்று கடனிலிருந்து முழுமையாக வெளியே வர சாணக்யா கூறும் 7 விதிகளை பார்க்கலாம். சாணக்யா விதி 1. வருமானத்தை விட செலவு பெரியதாக இருக்கக்கூடாது. ஒரு ஊரில் ரவி என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு மாதம் 40,000 சம்பளம். அவன் வாழ்க்கை சாதாரணமா இருந்தது. சாதாரண வீடு, சாதாரண பைக், சாதாரண செலவு. ஒரு வருடத்துக்கு பிறகு சம்பளம் 65,000 ஆனது. அவன் நினைத்தான், இப்போ நான் லெவல் உயர்ந்துட்டேன். அடுத்த மாதம் என்ன நடந்தது? புது ஐபோன், இஎம்ஐஎல், புது பைக், வீக்கெண்ட் ரெஸ்டாரண்ட், ஹேபிட். மாதம் 65,000 ரூபாய் சம்பளம் இருந்தும் மாத முடிவில் ஜீரோ பேலன்ஸ். 3 மாதம் கழித்து கிரெடிட் கார்டு பில் 1.2 லட்சம் ரூபாய். அவன் சம்பளம் அதிகரிக்கவில்லை, அவன் வாழ்க்கை முறை அதிகரித்தது. இதுதான் சாணக்யா சொன்ன மிக முக்கியமான பாடம். சாணக்யா சொன்னார், வருமானம் அதிகரிப்பது வளர்ச்சி அல்ல, சேமிப்பு அதிகரிப்பதே உண்மையான வளர்ச்சி. கடன் எதனால் வரும் தெரியுமா? பணம் இல்லாததால் இல்லை, பணம் இருந்தும் கட்டுப்பாடு இல்லாததால். ஒரு மனிதன் மாதம் 30,000 சம்பளம் இருந்தும் 10,000 சேமிக்கிறான் என்றால் அவன் செல்வந்தன். மற்றொருவன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்தும் 1.2 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறான் என்றால் அவன் ஏழை. நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத அழுத்தம் இருக்கும். அவன்கிட்ட கார் இருக்கு, அவங்க ஃபேமிலி துபாய் போயிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் லக்ஸரி லைஃப். நீ பார்க்கிறதெல்லாம் உண்மை இல்லை. நீ உன் வாழ்க்கையை இன்னொருவனோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா உன் ஃபியூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. சாணக்யாவின் சேமிப்பு வழி: உன் வருமானத்தில் 50% உன் அன்றாட செலவுக்கு, 30% சேமிப்பு மற்றும் முதலீடு, 20% உன் எதிர்பாராத தேவைக்காக. இதுல முக்கியம் என்னன்னா, சம்பளம் அதிகரிச்சா முதல் சேமிப்பை அதிகரிக்கணும், செலவை இல்லை. உதாரணம், உன் மாத சம்பளம் 50,000 to 70,000, ஆனா செலவு 45,000 ரூபாய் இருந்தா போதும். பேலன்ஸ் சேவ் பண்ணு, அதுதான் ரியல் growth. ஒரு கேள்வி கேள், இந்த செலவு என் வாழ்க்கையை 5 வருடத்துக்கு முன்னேற்றுமா? ஆன்சர் இல்லை என்றால் அது தேவையில்லாத செலவு. நீ ராஜாவாக தோன்றலாம் இஎம்ஐயில், ஆனா கேஷ் வாழ்றவன் தான் உண்மையான ராஜா. வருமானம் உயர்ந்தால் வாழ்க்கை முறை உயரக்கூடாது, சேமிப்பு உயரணும். அது நடந்த நாளிலிருந்து கடன் உன்னை துரத்தாது. சாணக்யா விதி 2. தேவையும் ஆசையும் வேறுபடுத்த கற்றுக்கொள். சென்னையில் அருண் என்ற ஒரு ஐடி எம்ப்ளாயி, மாதம் 75,000 சம்பளம். ஒரு நாள் அவன் நண்பன் புதிய கார் வாங்கினான். இன்ஸ்டாகிராம் ஃபுல் போட்டோஸ், ரீல்ஸ், செலிப்ரேஷன். அருண் மனசுக்குள் ஒரு சத்தம், நானும் வாங்கணும். அவனுக்கு ஆல்ரெடி பைக் இருக்கு, ஆபீஸ் போக அது போதும். ஆனா மனசு சொன்னது, ஸ்டேட்டஸ் இம்பார்ட்டன்ட். அவன் 8 லட்சம் லோன் எடுத்து கார் வாங்கினான். மாதம் இஎம்ஐ 17,000. முதல் 3 மாதம் சூப்பர் ஹாப்பினஸ், அடுத்த 6 மாதம் டென்ஷன். ஒரு வருடம் கழித்து சேவிங்ஸ் ஜீரோ, கிரெடிட் கார்டு யூசேஜ் ஹை. அவன் வாங்கியது தேவையில்லை, ஆசை. இதுதான் பிரச்சனை. சாணக்யாவின் தத்துவம். சாணக்யா சொன்னார், அவசியமில்லாத செலவு எதிர்கால வறுமையின் விதை. அவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டியவர், ஆனா அவருடைய வாழ்க்கை மிகவும் சிம்பிள். ஏன் தெரியுமா? அவர் புரிஞ்சிருந்தார், நீட் வர்சஸ் வாண்ட். ஒரு செலவு செய்யணும்னு தோன்றும் போது இந்த 3 கேள்வி கேள். இது இல்லாமல் நான் வாழ முடியாதா? இது என் வருமானத்தை அதிகரிக்குமா? 6 மாதம் வெயிட் பண்ணினா இன்னும் இதே இம்பார்ட்டன்ஸ் இருக்குமான்று? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். நீட், ரெண்ட், ஃபுட், பேசிக் ஃபோன், ஹெல்த் இன்சூரன்ஸ். வாண்ட், லேட்டஸ்ட் ஐபோன், ஓல்ட் ஃபோன் ஒர்க்கிங்ல இருந்தாலும். பிராண்ட் அப்சஷன், லக்ஸரி வெக்கேஷன் ஆன் இஎம்ஐ, இம்ப்ரெஸ் அதர்ஸ் லைஃப் ஸ்டைல். ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஆசையெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் தரும், ஆனா அதுக்கு இஎம்ஐ லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் தரும். டிசைர் ட்ராப் எப்படி வேலை செய்கிறது? மார்க்கெட்டிங் உன்னிடம் சொல்லும், நீ இதை டிசர்வ் பண்ற. சொசைட்டி சொல்கிறது, அப்கிரேட் பண்ணணும். ஈகோ சொல்கிறது, அவனை விட நான் குறைவா? 30 டே ரூல். ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணணும்னா 30 நாள் வெயிட் பண்ணு. 30 நாளுக்கு பிறகும் அந்த பொருள் இம்பார்ட்டண்டா இருந்தா அப்போ வாங்கலாம். 90% டைம் ஆசை காணாமல் போயிடும். ட்ரூ வெல்த் என்ன? ரிச் ஆகிறவன் யார் தெரியுமா? அவனிடம் அதிக பணம் இருக்கிறவன் அல்ல, அவனுடைய ஆசைகள் குறைவானவன். சாணக்யா சொன்னது இதுதான். அளவுக்கு மீறிய விருப்பம் மனிதனை அடிமையாக்கும்.
நீ வாங்குற ஒவ்வொரு தேவையில்லாத பொருளும் உன் ஃபியூச்சர் ஃப்ரீடமை விற்கிறது. லக்ஸரி போஸ்ட்போன் பண்ணு. ஸ்டெபிலிட்டி பில்ட் பண்ணு. தேவையை தேர்வு பண்றவன் வாழ்வான். ஆசைக்கு அடிமையானவன் கடனில் விழுவான். சாணக்யா விதி 3. கடனை பார்த்து வெட்கப்படாதே, ஆனால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. மதுரையில ஸ்பீக் என்ற ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனர் இருந்தான். பிசினஸ் ஸ்லோவான நேரம். கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வந்துச்சு. அவன் ஒரு பர்சனல் லோன் எடுத்தான் 3 லட்சம் ரூபாய்க்கு. அவன் மனசு சொன்னது, டெம்பரரி தான், 2 மாசத்துல கிளியர் பண்ணிடுவேன். ஆனா 2 மாதம் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகவில்லை. லோன் இஎம்ஐ பிளஸ் இன்ட்ரெஸ்ட். கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணா வாழ்க்கையை நடத்த. அடுத்த 6 மாதத்தில் டோட்டல் லைபிலிட்டி 6 லட்சம் ரூபாய். அவன் தப்பா இருந்தானா? இல்ல. ஆனா அவன் ஒரு பெரிய தவறு செய்தான். கடனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். சாணக்யாவின் எச்சரிக்கை. சாணக்யா ஒரு வரியில் சொன்னார், கடன், நோய், பகை 3ஐயும் ஆரம்பத்திலேயே ஒழிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அது ஆரம்பத்தில் சிறியது. அப்பிறகு அது கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளும். கடன் எடுத்ததற்காக நீ தோல்வியாளர் இல்லை. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினாலும் கடன் தேவைப்படலாம். எமர்ஜென்சி வந்தாலும் கடன் தேவைப்படலாம். ஆனா கடன் வாழ்க்கை முறையாக மாறினால் அது ஃபைனான்சியல் சைக்கைட். டெப்ட் ட்ராப் எப்படி உருவாகிறது? ஸ்மால் லோன், இஎம்ஐ பிரஷர், கிரெடிட் கார்டு, யூசேஜ் மினிமம் பேமெண்ட், ஹேபிட் இன்ட்ரெஸ்ட், ஸ்னோபால் வட்டி ஒரு சைலண்ட் எனிமி. 18% இன்ட்ரெஸ்ட்னா 1 லட்சம் ரூபாய் 3 அல்லது 4 வருஷத்துல ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும். நீ வேலை பண்றது அசலுக்காக இல்ல, வட்டிக்காக. கடனுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஃபைட் பண்ண முடியாது. ஆப்ஷன் உண்டு. அவலான்ச் மெத்தட், ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், கிரெடிட் கார்டு டு பர்சனல் லோன் அண்ட் பர்சனல் லோன் டு கோல்ட் லோன். ஆப்ஷன் 2. ஸ்னோபால் மெத்தட், ஸ்மால் லோன் ஃபர்ஸ்ட் கிளியர். சைக்காலஜிக்கல் பூஸ்ட் கிடைக்கும். எது யூஸ் பண்ணினாலும் ஒரு ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணு. மினிமம் பேமெண்ட் மென்டாலிட்டி அவாய்ட் பண்ணு. மினிமம் பே பண்றவன் மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவான். கடனை வெட்கப்படாத, ஆனா அதை இக்னோர் பண்ணாத. லிஸ்ட் எழுது. டோட்டல் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், இஎம்ஐ டேட், கிளியர் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணு. எக்ஸாம்பிள், 12 மாசத்தில் டெப்ட் ஃப்ரீ ஆகணும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாத டெப்ட் நெவர் டிசப்பியர். டேஞ்சரஸ் மைண்ட் செட். எல்லாரும் இஎம்ஐல தான் வாழ்றாங்க, நானும் அப்படியே வாழறேன். இது டேஞ்சரஸ் தாட். அது நார்மலாக இருக்கலாம், ஆனா சேஃப் இல்ல. நார்மல் லைஃப் ஃபாலோ பண்றவன் ஃபினான்ஷியலி ஆவரேஜ் தானாகவே இருப்பான். கடன் உன்னை உடைக்காது, நீ அதை பழக்கமாக்கினால் மட்டுமே உடைக்கும். கடன் எடுத்த நாளை விட அதை கிளியர் பண்ற நாள் தான் உன் ரியல் விக்டரி. ரிமெம்பர் திஸ் லைன், டெட் இஸ் டெம்பரரி, டிசிப்ளின் இஸ் பெர்மனன்ட். நீ கட்டுப்பாடு வைத்த நாள் முதல் கடன் உன்னிடம் பயப்பட ஆரம்பிக்கும். சாணக்யா விதி 4. ஒரே வருமானத்தில் வாழ்க்கையை கொண்டு போகாதே. கோயம்புத்தூரில் விஜய் என்ற ஒரு பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயி. மாதம் 60,000 சேலரி, லைஃப் ஸ்டேபிள், இஎம்ஐ மேனேஜபிள். அவன் நினைச்சது என்ன? நான் சேஃப். ஒரு நாள் கம்பெனி டவுன் ஆச்சு. ஜாப் கார்டு. 1 மாதம் சேலரி இல்ல. அடுத்த மாதம் சேவிங்ஸ் ஆல்மோஸ்ட் 0. 3வது மாதம் கிரெடிட் கார்டு யூசேஜ், பர்சனல் லோன் திங்கிங். அவன் புரிந்து கொண்டது லேட்டாக. அவன் இன்கம் ஒரே வழிதான். சாணக்யாவின் பொருளாதார சிந்தனை. சாணக்யா ஒரு ராஜ்யத்தை கட்டியவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ராஜ்யம் ஒரே வருமானத்தில் நின்றால் அது எதிரியின் தாக்குதலில் உடைந்துவிடும். அதனால்தான் பழைய அரசுகள் விவசாய வரி, வர்த்தக வரி, கப்பல் வரி, தங்க சேமிப்பு, பல வழிகளில் வருமானத்தை உருவாக்கின. நீயும் ஒரு சிறிய ராஜ்யம்தான். உன் வாழ்க்கை உன் ராஜ்யம். இப்போ உலகம் அன்பிரடிக்டபிள். ஜாப் செக்யூரிட்டி கேரண்டீட் இல்ல. பிசினஸ் ஸ்டேபிள், மார்க்கெட் சேஞ்ச் ஆகலாம். டெக்னாலஜி ஷிஃப்ட், ஏஐ ரிப்ளேஸ் பண்ணலாம். ஒரே இன்கம் இருந்தா ரிஸ்க் 100%. 3 லேயர் இன்கம் மாடல். 1. ஆக்டிவ் இன்கம், உன் மெயின் ஜாப் அல்லது பிசினஸ். 2. சைட் இன்கம், ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் சர்வீஸ், ட்ரேடிங், கன்சல்டிங், யூடியூப், ஸ்மால் ரீசெல்லிங். 3. ஆசெட் இன்கம், ரெண்டல் இன்கம், டிவிடெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஒரு இன்கம் பிரேக் ஆனாலும் மற்றது சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், சேலரி 60,000, சைடு இன்கம் 15,000, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் 5,000, டோட்டல் 80,000. இப்போ மெயின் ஜாப் போனாலும் 20,000 சர்வைவ் பண்ணும். அதுவே ஃப்ரீடம். டேஞ்சரஸ் ஸ்டார்ட். டைம் இல்லை. ட்ரூத் என்னன்னா, டைம் இல்லைன்னு சொல்றது ஃபியர். நெட்ஃப்ளிக்ஸ் டைம் இருக்கு, ஸ்க்ரோலிங் டைம் இருக்கு, ஆனா ஸ்கில் டெவலப் டைம் இல்லையா? மைண்ட் செட் ஷிஃப்ட், எக்ஸ்ட்ரா இன்கம் கிரியேட் பண்றது. பணம் மட்டும் இல்ல, கான்ஃபிடன்ஸ் தரும். நான் ஒரே சேலரிக்கு டிபெண்ட் இல்ல. இந்த தாட் இட் செல்ஃப் பவர்.
ஒரே இன்கமில் வாழ்றவன் ஒரே ஷாக்கு விழுந்து விடுவான். மல்டிபிள் இன்கம் கிரியேட் பண்றவன் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் பண்ணுவான். சாணக்கியா சொல்லியது, சாதகமான காலத்தில் சேமி, அபாய காலத்தில் உயிர் காப்பாற்றும். நீ இன்றே ஒரு ஸ்கில் சூஸ் பண்ணு. ஸ்டார்ட் ஸ்மால் பண்ணு. 12 மாசம் கழித்து நீ வேற லெவல்ல இருப்ப. சாணக்கியா விதி 5. அவசர நிதி கட்டாயம். திருச்சியில் மனோஜ் என்ற இளைஞன் இருந்தான். மாதம் 55,000 சம்பளம். லைஃப் ஸ்மூத். இஎம்ஐ கண்ட்ரோல். ஒரு நாள் அப்பாவுக்கு சடன் மெடிக்கல் எமர்ஜென்சி. ஹாஸ்பிட்டல் அட்வான்ஸ் ரூபாய் 1.5 லட்சம். சேவிங்ஸ் ரூபாய் 18,000. அடுத்தது என்ன? கிரெடிட் கார்டு ஸ்வைப், கோல்ட் லோன், பர்சனல் லோன் என்கொயரி. அவனுடைய பிரச்சனை மெடிக்கல் அல்ல, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதது. சாணகியாவின் எச்சரிக்கை. சாணகியா சொன்னார், அபாயம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அதற்கான தயார் இல்லாதவன் தான் உண்மையான பலவீனன். வாழ்க்கையில் எமர்ஜென்சி வரும். மெடிக்கல் இஷ்யூ, ஜாப் லாஸ், பிசினஸ் லாஸ், ஃபேமிலி கிரைசிஸ். கொஸ்டின் இது அல்ல. வருமா? கொஸ்டின், நீ தயார்தானா? எமர்ஜென்சி ஃபண்ட் என்றால் என்ன? 6 மாத வாழ்க்கை செலவு தொகை கேஷ் அல்லது லிக்விட் ஃபார்ம்ல ரெடியா இருக்கணும். எக்ஸாம்பிள், மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 40,000னா எமர்ஜென்சி ஃபண்ட் 2.4 லட்சம். இந்த அமௌண்ட் செப்பரேட் அக்கவுண்ட்ல இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல லாக் பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. வை இட்ஸ் சோ பவர்ஃபுல்? எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபினான்ஷியல் ஆக்சிஜன் சிலிண்டர். ஜாப் போயிட்டாலும் பேனிக் வராது. மெடிக்கல் வந்தாலும் டென்ஷன் குறையும். டிசிஷன் கால்மா எடுக்க முடியும். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதவன் பேட் டிசிஷன் எடுப்பான். எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறவன் ஸ்மார்ட் டிசிஷன் எடுப்பான். பில்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டெப் 1, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணு. ஸ்டெப் 2, 6 மந்த்ஸ் மல்டிப்ளை பண்ணு. ஸ்டெப் 3, மந்த்லி இன்கம்ல 20% டெடிகேட் பண்ணு. எக்ஸாம்பிள், 50,000 இன்கம், 10,000 சேவ். 10 மாதத்தில் 1 லட்சம். ஸ்லோவா பில்ட் பண்ணு. ஸ்பீட் முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி முக்கியம். இம்பார்ட்டன்ட் ரூல், எமர்ஜென்சி ஃபண்ட் யூஸ் பண்றது ஓன்லி ஃபார் ஹெல்த், ஜாப் லாஸ், சீரியஸ் கிரைசிஸ்க்கு தான். வேகேஷன், ஃபெஸ்டிவல் ஷாப்பிங், கேஜெட் அப்கிரேடுக்கு இல்லை. அது லக்ஸரி ஃபண்ட் இல்லை, லைஃப் ப்ரொடக்ஷன் ஃபண்ட். மைண்ட் செட் ஷிஃப்ட். பீப்புள் திங்க் இன்சூரன்ஸ் இருக்கு போதும். இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பில் கவர் பண்ணும், ஆனா டெய்லி எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ணாது. எமர்ஜென்சி ஃபண்ட் உன் டிசைனிட்டி காப்பாற்றும். லோன் எடுக்காம சர்வை பண்ண முடியும். கடன் உன்னை துரத்துவதற்கு முன் நீ பாதுகாப்பை கட்டி வைக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத வாழ்க்கை பிரேக் இல்லாத காரு மாதிரி. நீ ஃபாஸ்டா போகலாம், ஆனா கண்ட்ரோல் உன்னிடம் இருக்காது. சாணகியா சொல்லிய லெசன், அபாயத்தை எதிர்பார்த்து தயாராகும் மனிதன் எப்போதும் வீழ்வதில்லை. இன்னைக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணு. எமர்ஜென்சி ஃபண்ட்னு பேர் வை. ஃபர்ஸ்ட் 5,000 டெபாசிட் பண்ணு. அது உன் ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு முதல் பாதுகாப்பு சுவர். சாணக்கியா விதி 6. கடனை அடைக்க திட்டமில்லாமல் முயற்சி செய்யாதே. சேலம் நகரத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் இருந்தான். மாத சம்பளம் 80,000. ஆனால் லயபிலிட்டிஸ், கிரெடிட் கார்டு 1.8 லட்சம், பர்சனல் லோன் 3 லட்சம், பைக் லோன் 90,000, டோட்டல் டெப்ட் 5.7 லட்சம். அவன் தினமும் ஒரு விஷயம் மட்டும் நினைப்பான், ஒரு நாள் கிளியர் பண்ணிடுவேன். ஆனா அந்த ஒரு நாள் எப்போ வரல. ஏன் தெரியுமா? அவனிடம் திட்டம் இல்லை. சாணகியாவின் யுத்த ரகசியம். சாணகியா ஒரு ராஜ்யத்தை வெல்லும் போது எப்போதும் ரேண்டமா அட்டாக் பண்ணல. ஸ்ட்ராட்டஜி, டைமிங், பிரைரிட்டி. அவர் சொன்னார், திட்டமில்லாத செயல் தோல்விக்கு அழைப்பு. கடனும் ஒரு எதிரிதான். அதை எமோஷனலா அட்டாக் பண்ண முடியாது, ஸ்ட்ராட்டிகலா அட்டாக் பண்ணணும். ஸ்டெப் 1, ரியாலிட்டி ஃபேஸ் பண்ண பேப்பர் எடு. உன் எல்லா கடனையும் எழுதிடு. அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், இஎம்ஐ, டியூ டேட். என்னை பார்க்க பயப்படாதே. ஃபியர் கிளாரிட்டியால் தான் குறையும். ஸ்டெப் 2, அட்டாக் மெத்தட் சூஸ் பண்ணு. அவலான்ச் மெத்தட். ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் ஃபர்ஸ்ட் கிளியர். எக்ஸாம்பிள், கிரெடிட் கார்டு 18%ல இருந்து 24%. அடுத்து பர்சனல் லோன், அடுத்து வெஹிக்கிள் லோன். பெனிஃபிட், இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகும். ஸ்னோபால் மெத்தட். ஸ்மால் லோன் ஃபர்ஸ்ட் கிளியர். பெனிஃபிட், குவிக் வின், மோட்டிவேஷன் பூஸ்ட், சைக்காலஜி ஸ்ட்ராங் ஆகும். ஸ்டெப் 3, அக்ரெசிவ் பேமெண்ட் மோட். ரூல், மினிமம் பேமெண்ட் மென்டாலிட்டி அவாய்ட் பண்ணு. மினிமம் பே பண்றவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேலை பண்ணுவான். எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தா, போனஸ் வந்தா, கிஃப்ட் மணி வந்தா, ஸ்ட்ரெயிட் டு டெட். டேஞ்சரஸ் ட்ராப். இஎம்ஐ மேனேஜபிள் தான். மேனேஜபிள்னு நினைச்சா லைஃப் டைம் மேனேஜபிள் ஆகிடும். கோல், இஎம்ஐ ஃப்ரீ லைஃப். 12 மாதம் வார் பிளான். எக்ஸாம்பிள்,
டோட்டல் டெப்ட் 6 லட்சம், மந்த்லி அக்ரெசிவ் பேமெண்ட் 50,000. 12 மாதம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணினா டெட் ஆல்மோஸ்ட் கிளியர். 1 வருட சாக்ரிஃபைஸ், 10 வருட ஃப்ரீடம், மைண்ட் செட் ஷிஃப்ட். டெட் கிளியர் பண்றது மணி ப்ராப்ளம் இல்ல, இட்ஸ் டிசிப்ளின் ப்ராப்ளம். நெட்ஃப்ளிக்ஸ் டைம் ரெடியூஸ் பண்ணு, சைடு இன்கம் ஸ்டார்ட் பண்ணு, லக்ஸரி ஸ்டாப் பண்ணு. டெம்பரரி சாக்ரிஃபைஸ், பெர்மனன்ட் ஃப்ரீடம். கடன் ஒரு எதிரி, அதை இக்னோர் பண்ணினா அது வளர்ச்சி அடையும். அதை ஸ்ட்ராட்டஜியுடன் அட்டாக் பண்ணினா அது சுருங்கி டிசப்பியர் ஆகும். சாணக்கியா ஸ்டைல்ல நினைச்சு பாரு. ஒவ்வொரு மாதமும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு இஎம்ஐயும் ஒரு அம்பு. உன் இலக்கு முழு சுதந்திரம். பிளான் இல்லாதவன் விஷ் பண்ணுவான், பிளான் வைத்தவன் வின் பண்ணுவான். சாணக்கியா விதி 7. கட்டுப்பாடுதான் உண்மையான செல்வம். ஈரோட்டில் இரு நண்பர்கள், இருவருக்கும் ஒரே சம்பளம் 70,000 ரூபாய். 5 வருடங்கள் கழித்து ஒருவன் சேவிங்ஸ் 15 லட்சம், நோ டெப்ட், பீஸ்ஃபுல் லைஃப். மற்றொருவன் கிரெடிட் கார்டு டியூஸ், பர்சனல் லோன், ஜீரோ சேவிங்ஸ். டிஃபரன்ஸ் என்ன? சம்பளம் இல்லை, லக் இல்லை, கட்டுப்பாடு. சாணக்கியாவின் ஆழமான சொல். சாணக்கியா சொன்னார், தன்னை கட்டுப்படுத்த முடியாதவன் செல்வத்தையும் காக்க முடியாது. மணி ஏர்ன் பண்ணுவது ஈஸி, மணி மேனேஜ் பண்ணுவது ஹார்ட். கடனிலிருந்து வெளியே வர இன்கம் மட்டும் போதாது, கேரக்டர் தேவை. டிசிப்ளின் என்றால் என்ன? ஆசை வந்தாலும் டிலே பண்ணுவது, இஎம்ஐ அவாய்ட் பண்ணுவது, மந்த்லி ட்ராக்கிங் பண்ணுவது, பட்ஜெட் ஃபாலோ பண்ணுவது, இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுவது. டிசிப்ளின் போரிங் மாதிரி தோணலாம், ஆனா அதுதான் ஃப்ரீடம் பில்ட் பண்ணும். ரியல் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பீப்புள் திங்க் ஒரு நாள் ரிச் ஆகிறேன், ஆனா ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. லாட்ரி வந்தாலும். டிசிப்ளின் இல்லாதவன் 5 வருடத்தில் மீண்டும் ஜீரோ. 3 கோல்டன் ஹேபிட்ஸ். ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் டெய்லி 5 நிமிடங்கள். மந்த்லி சேவிங் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர். பிக் பர்ச்சேஸ் 30 டே டிலே ரூல். சிம்பிள் ஹேபிட்ஸ், ஹியூஜ் இம்பேக்ட். மைண்ட் செட் ஷிஃப்ட். ஃப்ரீடம் என்றால் என்ன? இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை, லோன் கால் இல்லாத போன், ஸ்லீப் வித்தவுட் ஸ்ட்ரெஸ். இதுக்கு சீக்ரெட் செல்ஃப் கண்ட்ரோல். கடன் ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அல்ல, அது பிஹேவியர் ப்ராப்ளம். பிஹேவியர் சேஞ்ச் ஆன நாள் பேலன்ஸ் ஷீட் சேஞ்ச் ஆகும். சாணக்கியா ஸ்டைல்ல ஒரு லைன் நினைவில் வை. அடக்கம் உள்ளவன் அரசன், அடக்கம் இல்லாதவன் அடிமை. இன்று நீ முடிவு செய். லக்ஸுரி லேட்டர். ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட். இன்கம் உயர்வதை விட கேரக்டர் உயர்த்தினா கடன் உன்னை தொடக்கூட முடியாது. கடனிலிருந்து வெளியே வர பணம் மட்டும் போதாது, கட்டுப்பாடு தேவை. சாணக்கியா சொல்லிய உண்மை ஒரு வரி: தன்னை வெல்லாதவன் உலகத்தை வெல்ல முடியாது. லக்ஸுரி காத்திருக்கலாம், ஃப்ரீடம் காத்திருக்காது. இன்னைக்கு டிசிப்ளின் ஆரம்பிச்சா நாளை நீ டெப்ட் ஃப்ரீ. டிசிஷன் டுடே, ஃப்ரீடம் டுமாரோ.